லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் Jeyachandran Textiles. Dazller all day lip color available in 30 plus shades at ₹200. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இது பெண் நலன், நான் சங்கீதா. ஹேர் growth பத்தி நம்ம வாரம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஹேர் growthக்கு நான் சொன்ன மாதிரி முக்கியமா சாப்பிட்றதுல தான் இருக்குதுங்க. நம்ம தலைக்கு என்ன தேய்ச்சாலும் கொட்டுற முடி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம என்ன ஆரோக்கியமா சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஹேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் சொல்றேன். முடிங்கிறது ஒரு உயிர் உள்ள பொருள் இல்லை, அது ஒரு டெட் ஸ்கின் செல்லோடைய மறு உருவம் தான். இது கீழே கொட்டுறதும் கொட்டின இடத்துல திரும்ப வளர்றதும் ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளை நம்ம 7 டேஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 7 டேஸுக்கும் நம்ம நல்லா சாப்பிட்டாதான் கொட்டின முடி திரும்ப வளரும். ஸோ இந்த 7 நாளும் நம்ம என்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் முடி வளர்றது இருக்குது. நான் ஒரு 7 டைப்பாக ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை நீங்கள் 7 நாள், அதாவது 7 நாளில் ஒரு நாள் ஒரு ஜூஸை குடிச்சு பாருங்கள். அந்த வார கடைசியிலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, கூட தோல் சீவனை இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பீஸாக இருந்தால் போதும். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள், அதே மாதிரி கொஞ்சம் நெல்லிக்காய், இது மூணுத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க, பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் போதும். இதை நீங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிச்சிருங்க. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற நல்ல ஃபைபரும் ரஃபேஜும் உங்களோட ஹேருக்கு நல்ல க்ரோத்தும் கொடுக்கும். அதே மாதிரி இஞ்சியும் நெல்லிக்காயும் சேரும் போது உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டை வெகுவாக தணிச்சிடும். உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது, ஆனால் இது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணம் குறைஞ்சிடும். செகண்ட், கருவேப்பிலை மோர். இது நம்ம நிறைய பேர் வீட்டில் யூஸ்வலாக சாப்பிட்றது தான், ஆனால் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஹேருக்கும் நல்லது. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து உப்பு போட்டு கொஞ்சம் தயிரும் விட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வேணும்னா ஐஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா நார்மல் வாட்டரே போதும். ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி அடிச்சுக்கோங்க. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிருங்க. கருவேப்பிலையில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு வேணும்னா கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டாதாங்க உண்டு. இந்த மாதிரி கருவேப்பிலை மோர் குடிக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடச்சிரும், அதே மாதிரி கருவேப்பிலையோட பெனிஃபிட்டும் கிடச்சிரும். 3வது, வெந்தயம் வாட்டர். வெந்தயம் வாட்டர் வயிறு வலிக்கு, பீரியட்ஸ் பெயினுக்கு மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க, ஹேர் க்ரோத்துக்கும் சாப்பிட்லாம். இதுலேயும் ஹீட் ஏஜென்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கான எஃபெக்ட் இருக்கிறதுனால இதை நீங்கள் டெய்லியும் கூட குடிக்கலாம். ஆனால் இந்த 7 டேஸ் டீடாக்ஸில் இதை நீங்கள் ஒரு நாளில் குடிச்சா மட்டும் போதும். வெந்தயம் வாட்டர் குடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சிடுங்க, அந்த வாட்டரை வெந்தயத்தோட சேர்த்து குடிச்சிருங்க. இப்படி குடிச்சாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4வது, வெள்ளரிக்காய் ப்ளஸ் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது மூணுத்தையும் சரி பங்கு எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பச்சை கலரில் ஒரு ஜூஸ் வரும். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டு குடிக்கலாம், ஆனால் சுகர் மட்டும் சேர்க்காதீங்க. இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, பச்சை மஞ்சள் 2 பீஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு 5லேருந்து 10 வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க, தோல் நீக்கினதாக இருக்கட்டும். ஆரஞ்சு ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த பச்சை மஞ்சளை இடித்து அதில் சேர்த்துட்டு வால்நட்டையும் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் ஒன்றாவும் அரைக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆரஞ்சு ஜூஸ் அடிக்கும் போது அதோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரஞ்சு எப்போவுமே பல்போட தான் நம்ம குடிக்கணும். வால்நட்ஸில் ஹேர் க்ரோத்துக்கான ஏஜென்ட் நிறையவே இருக்குது. அதில் நிறைய ரஃபேஜ் இருக்கிறதுனாலையும் அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனாலையும் ஹேர் வளரும் போது நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு, மஞ்சள், வால்நட், இது மூணுத்துலேயுமே போன்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்களுக்கு லோ போன் மினரல் டென்சிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, போன்ஸ் தேய்மானம் இருக்குது, முட்டி வலி இருக்குதுன்னா கூட இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். 6வது, ஸ்பினச் ஜூஸ். கீரைன்னா எல்லாருமே பசலைக்கீரை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. உங்களுக்கு வெந்தயக்கீரை வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை முருங்கைக்கீரை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி அயன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கீரை வகை எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா வேக வச்சுட்டு உப்பு மிளகு போட்டுக்கோங்க. இப்போ அந்த கீரையை ஃபில்ட்ரு பண்ணாமல் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு சூப் மாதிரியான மெத்தட் தான், ஆனால் நீங்கள் ஆற வச்சு குடிக்கிறதுனால உங்களுக்கு ஜூஸ் மாதிரியே இருக்கும். கீரையை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கீரையோடு சேர்த்து சாப்பிட்றதுனால கீரையில் இருக்க அத்தனை அயனும் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் சும்மா கீரையை தாளிச்சோ இல்லை கடைஞ்சோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி குடித்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7வதா, ஓபிடி ஜூஸ். ஓபிடினா ஆரஞ்சு, பீட்ரூட், அப்புறம் தக்காளி, இந்த மூணுத்தையும் சரி பங்கு எடுத்துக்கோங்க. இதில் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, பட் சர்க்கரை சேர்த்துக்காதீங்க. நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதையும் ஒரு நாள் குடிங்க. இந்த 7 ஜூஸையும் 7 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரேப்பிடாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி நேச்சுரல் வேல உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுனால உங்களுக்கு முடி மட்டும்தான் வளரும், ஃபேஷியல் ஹேர்ஸ் எதுவும் வளராது. ஸோ நீங்கள் பயப்படாமல் குடிக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Dazller All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. இது கட்டுன்னு சொல்லிட்டா போதும், நாங்கள் எல்லாரும் தனியாக உட்காந்து ஏதாவது விளையாடிட்டு இருப்போம், இல்லைன்னா யாரையாவது கலாய்ச்சிட்டு இருப்போம். நிறைய மாட்டுறது வந்து ரவி மரியானாவும் விக்னேஷ் அவங்களாம் தான் நிறைய மாட்டுவாங்க. ஷார்ட்டு போகிற வரைக்கும் இருக்கிறதே வேறு, ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் ஏதோ ஒரு காமெடி பண்ணால் அவங்க டபுள் காமெடி பண்ணுவாங்க. ஆனால் செட்டுக்கு வந்தாச்சு, ரெடி கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே எப்படி அந்த இன்வால்மெண்ட்டாக அந்த இதில் வருவாங்கன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம். சந்திரமுகி 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது கொஞ்சம் சப்பியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல்குள்ளே கொஞ்சம் ஸ்லிம் ஆகலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர்கிட்ட ஒரு சின்ன சேலஞ்சு. அடுத்த ஸ்கெடியூல் வரும்போது நான் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருமே சொல்லியிருந்தார் கொஞ்சம் கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி. நெக்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது நல்லா உடம்பு குறைச்சிட்டேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து மாஸ்டர் மட்டும் இல்லை, என்டையர் டீமே ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல ரொம்ப மாஸ்டர் சொன்னதை கேட்டு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு.